ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் ஒரு முக்கிய கேள்வி, இரு நாடுகளும் அண்டை நாடுகள் அல்ல, இரு நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சனை ஏதும் இல்லை. இந்த மோதலுக்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கு விடை காண ஈரான் இஸ்ரேலிய உறவுகளின் கடந்த குறைந்தது சுமார் 40 ஆண்டுகால வரலாற்றை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் வரலாற்று ரீதியான பாலத்தீன மண்ணில் 1948 இல் ஒரு தனி நாடாக மேற்குலக உதவியுடன் உருவாக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவுகள் சுமூகமாக இருந்திருக்கின்றன. அதாவது ஈரானில் 1979 இல் இஸ்லாமிய புரட்சி நடந்து மன்னராட்சி கவிழ்க்கப்பட்டு நாடு ஒரு இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்படும் வரை 1979க்கு முன் நடந்த முகமது ரேசா பஹ்லவியின் மன்னராட்சி ஈரானில் 1953 இல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் ஆதரவுடன் நடந்த அதிரடி ஆட்சி மாற்றத்துக்கு பின் உருவானது. மேற்குலக நாடுகளின் ஆதரவில் ஆட்சிக்கு வந்த பஹ்லவி ஈரானை இரும்பு கரம் கொண்டு ஆண்டு வந்தார். இஸ்ரேலும் ஈரானும் அந்த காலத்தில் நட்பு நாடுகள். இஸ்ரேலுடன் உறவு என்பதை மன்னர் பஹ்லவி அரசு அரபு தேசியவாதத்தை எதிர்கொள்ளவும் சோவியத் ஒன்றிய செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் ஒரு கருவியாக நினைத்தார். ஆரம்ப கால நட்பு 1950களிலேயே இஸ்ரேலை தனி நாடாக ஈரான் அங்கீகரித்தது. இஸ்ரேலை அங்கீகரித்த முதல் சில இஸ்லாமிய நாடுகளில் ஈரானும் ஒன்று என்ற தகவல் இன்று ஈரான் இஸ்ரேல் உறவுகளின் நிலையை பார்ப்போருக்கு ஆச்சரியத்தை தரும். இன்று ட்ரம்பும் இஸ்ரேலும் அழித்தொழிக்க துடிக்கும் ஈரானின் அணு சக்தி திட்டத்துக்கு அந்த கால கட்டத்தில் ஆரம்ப விதையே அமெரிக்கா போட்டதுதான். அமைதிக்கான அணுசக்தி ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் என்ற அமெரிக்க திட்டத்தின் உதவியுடன் தான் ஈரானிய அணு சக்தி கனவு தொடங்கியது. அமெரிக்க அதிபர் ஐசன்ஹோவர் காலத்தில் 1953 இல் ஈரானுடன் அமெரிக்கா இந்த திட்டத்தின் அடிப்படையில் அணு சக்தி நிலையத்தை உருவாக்கி அதை இயக்க பயிற்சியும் எரிபொருட்களும் தந்தது. பின்னர் ஈரான் 1968 இல் அணு ஆயுத பரவலாக்கல் தடை ஒப்பந்தத்தில் நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி கையெழுத்திட்டது. ஆனால் 1979 இல் அயோதுல்லா கொமெனியின் தலைமையில் இஸ்லாமிய புரட்சி நடந்து மன்னராட்சி கவிழ்ந்த பின்னர் ஈரானின் நிலைப்பாடு மாறியது. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மேற்குலகையும் ஈரான் விரோத நாடுகளாக பார்க்கத் தொடங்கியது. இஸ்ரேலுக்கு தனிநாடாக இருக்க உரிமையே இல்லை என்ற நிலைப்பாட்டை கொமெனி அரசு எடுத்தது. அமெரிக்காவை சாத்தான் என்று தொடர்ந்து விமர்சித்த கொமெனி அரசு ஈரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு பெரும் சர்வதேச நெருக்கடியை உருவாக்கியது. மத்திய கிழக்கில் ஆதிக்க போட்டியும் ஈரானும். ஈரான் ஒரு ஷியா பெரும்பான்மை நாடு. மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகளில் பெரும்பாலானவை சுன்னி பெரும்பான்மை நாடுகள். லெபனான், ஈராக் மற்றும் பஹ்ரைன் போன்ற சில நாடுகளில்தான் ஷியா அல்லது ஷியா பிரிவினரின் உட்பிரிவினர் கணிசமான எண்ணிக்கையில் வசிக்கிறார்கள். மத்திய கிழக்கில் யார் செல்வாக்கு செலுத்துவது என்ற ஆதிக்க போட்டியில் ஈரான் 1979க்கு பிறகு எடுத்த நடவடிக்கைகள் மற்ற இஸ்லாமிய நாடுகளை, குறிப்பாக சவுதி அரேபியாவை எரிச்சலடைய வைத்தன. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிடும் ஹமாசுக்கு, அது ஒரு சுன்னி இஸ்லாமிய அமைப்பாக இருந்தாலும் ஈரான் அளித்த நிதி மற்றும் ஆயுத உதவி இஸ்ரேலுக்கு கடும் கோபத்தை தந்தது. இஸ்ரேலின் வடபகுதி நாடான லெபனானிலும் இதே கதைதான். லெபனான் கிறித்தவர்கள், ஷியா மற்றும் சுன்னி முஸ்லிம்கள் கலந்து வாழும் ஒரு நாடு. அது பிரான்சிடமிருந்து 1943 இல் விடுதலை பெற்றபோது இந்த 3 சமூகங்களிடையே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி அப்போது பெரும்பான்மையாக இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஜனாதிபதி பதவி, அடுத்த பெரிய சமூகமான சுன்னி முஸ்லிம்களுக்கு பிரதமர் பதவி மற்றும் ஷியா பிரிவினருக்கு நாடாளுமன்ற சபாநாயகர் பதவி என்று பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் காலப்போக்கில் மக்கள் தொகை மாற்றத்தால் பின்னர் பிரச்சினைக்குள்ளாகி லெபனானில் 1975 முதல் 90 வரை இல் பெரும் உள்நாட்டு போர் வெடித்தது. இந்த பிரச்சனையின் போது உருவானதுதான் ஹெஸ்பொல்லா இயக்கம். இதற்கு ஈரானின் கொமெனி அரசு அளித்து வந்த ஆதரவு இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியை தந்தது. இதேபோல சமீபத்தில் ஏமனின் கிளர்ச்சி
குழுவான ஹூத்திகளுக்கும் ஈரான் தரும் ஆதரவும் பிராந்திய அளவில் ஈரான் தனது மேலாண்மையை நிலை நிறுத்தச் செய்து கொள்ளும் ஒரு யுக்தியாகவே இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் பார்க்கின்றன. ஹமாஸ் இயக்கம் சுன்னி பிரிவு அமைப்பு என்றாலும் ஈரான் அதற்கு அளித்து வந்த நிதி மற்றும் ஆயுத உதவி ஈரானின் மத்திய கிழக்கு அரசியல் கொள்கையின் ஒரு அம்சமாகும். பாலத்தீன அரசியலில் யசேர் அரபாத்தின் பாலத்தீன விடுதலை அமைப்பு PLO பலவீனமடைந்த 1990களில் ஹமாஸ் சக்தி வாய்ந்த அமைப்பாக காசா பகுதியில் உருவெடுத்தது. இஸ்ரேலுக்கு தனி நாடாக இருக்க உரிமை இல்லை என்ற கொள்கையுடைய ஹமாஸுக்கு ஈரான் அளித்த ஆதரவு இரு நாடுகளிடையே உறவுகளை மேலும் பாதித்தது. ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் கொலை. கடந்த 2023 அக்டோபரில் ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலில் ஊடுருவி நடத்திய பெரும் தாக்குதலுக்குப் பின்னர் ஹமாஸை அழித்தே தீருவேன் என்று சூளுரைத்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவின் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தினார். அந்த நடவடிக்கையில் இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று 2024இல் ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெஷஸ்கியன் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு டெஹ்ரான் வந்திருந்த ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹானியேவை அவர் தங்கியிருந்த வீட்டிலேயே கொன்றதுதான். ஈரான் அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்த இந்த நிகழ்வு இரு நாட்டு உறவுகளை மேலும் பதற்றத்தில் ஆழ்த்தியது. ஈரான் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலின் ஏவுகணை தற்காப்பு கவச அமைப்பு இந்த தாக்குதல்களை பெருமளவு முறியடித்த நிலையிலும் பின்னர் இஸ்ரேலும் இதற்கு பதிலடியாக ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடத்தியது. இதேபோல ஹெஸ்பொல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக குறிவைத்துக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் மீது ஹமாஸின் 2023 தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸுக்கு ஆதரவாக தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பல ராக்கெட் தாக்குதல்கள் நடத்திய ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் தலைமைச் செயலர் முல்லா நஸ்ரல்லாவை நேரம் பார்த்து கடந்த ஆண்டு நடத்திய ஒரு வான் தாக்குதலில் இஸ்ரேல் படுகொலை செய்தது. இது ஹெஸ்பொல்லாவிற்கும் அதன் போஷகர் ஈரானுக்கும் பேரிடியாக அமைந்தது. ஈரானின் ஆதரவு பெற்ற மற்றொரு கிளர்ச்சிக்குழு அமைப்பான ஏமென் நாட்டின் ஹூத்தி குழுவும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேலை தாக்கத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் பல முறை ஹூத்தி குழுவினர் மீது சமீபத்தில் ஏமனின் தலைநகர் சனா மீதும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஈரான் அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்த இந்த நிகழ்வு இரு நாட்டு உறவுகளை மேலும் பதற்றத்தில் ஆழ்த்தியது. ஈரான் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலின் ஏவுகணை தற்காப்பு கவச அமைப்பு இந்த தாக்குதல்களை பெருமளவு முறியடித்த நிலையிலும் பின்னர் இஸ்ரேலும் இதற்கு பதிலடியாக ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடத்தியது. இதேபோல ஹெஸ்பொல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக குறிவைத்துக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் மீது ஹமாஸின் 2023 தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸுக்கு ஆதரவாக தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பல ராக்கெட் தாக்குதல்கள் நடத்திய ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் தலைமைச் செயலர் முல்லா நஸ்ரல்லாவை நேரம் பார்த்து கடந்த ஆண்டு நடத்திய ஒரு வான் தாக்குதலில் இஸ்ரேல் படுகொலை செய்தது. இது ஹெஸ்பொல்லாவிற்கும் அதன் போஷகர் ஈரானுக்கும் பேரிடியாக அமைந்தது. ஈரானின் ஆதரவு பெற்ற மற்றொரு கிளர்ச்சிக்குழு அமைப்பான ஏமென் நாட்டின் ஹூத்தி குழுவும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேலை தாக்கத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் பல முறை ஹூத்தி குழுவினர் மீது சமீபத்தில் ஏமனின் தலைநகர் சனா மீதும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது.